பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சந்தோஷ் களத்திலிருந்து நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், தற்போது கள நிலவரம் என்ன, அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திமுக ஆட்சியின் போது தற்போது 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் ஜாக்டோ ஜியோ இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த கோரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் என்பது பல கட்டமாக நடைபெற்றிருந்த நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் தொடர்ந்து போராட்டங்களை தற்போது கையில் எடுத்திருக்கின்றனர். புதிய பென்ஷன் திட்டத்தினை தடை செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக போராட்டங்களை கையில் எடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் இந்த போராட்டம் என்பது தற்போது முழுக்கட்டமாக போராட்டங்கள் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நம்மிடையே பேசுவதற்காக தமிழ்நாடு ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். பல்வேறு கட்ட போராட்டங்கள் எடுக்கப்பட்டும் திமுக அரசினுடைய வாக்குறுதிகள் தெரியப்படுத்தியும் தொடர்ச்சியாக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. இது பற்றி உங்களுடைய கருத்து? தமிழக அரசு எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இன்று வரை அவர்கள் ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லை. எங்களை நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய செயலிலேதான் இன்றைய தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம், உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு சின்ன துரும்பை கூட, ஒரு அணு அளவு கோரிக்கை கூட அவர்கள் இது நாள் வரை ஆசிரியர் அரசூழியர்களுடைய கோரிக்கைகளுக்காக அவர்கள் திரும்பி பார்த்ததில்லை. எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றியதில்லை. எங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை தான் அவர்கள் பரிசாக தந்திருக்கிறார்கள். ஆகவே இனியும் அந்த நிலை நீடிக்கக்கூடாது. உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இன்னும் குறுகிய காலத்திலே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் தீவிர போராட்டங்கள், வேலைநிறுத்த போராட்டங்கள், மறியல் போராட்டங்கள், சிறை நிரப்பும் போராட்டங்களை கையில் எடுத்து நாங்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் இந்த அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் அடுத்த தேர்தலிலே 2026 தேர்தலிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தினால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இல்லை என்று சொன்னால் உங்களை நீங்கள் ஆட்சி இழக்க நேரிடும் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது நடக்கும். டெல்லியிலே கெஜ்ரிவால் ஆட்சி இழந்தது காரணம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியருக்கும் அரசுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று போன தேர்தலில் சொன்னார். ஆனால் இப்பொழுது அதை நிறைவேற்றவில்லை. ஆகவே அவர் ஆட்சி இழந்தார். கடந்த ஏடிஎம்கே ஆட்சியை கூட இழந்ததற்கு காரணம் ஆசிரியர் அரசுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர்கள் அமுல்படுத்தவில்லை. ஆனால் தான் ஏடிஎம்கே ஆட்சி இழந்தது. நீங்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு ஏன் எப்படி வந்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய கோரிக்கையை பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று சொன்னதின் காரணமாகத்தான் நீங்கள் இன்று ஆட்சி கட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உடனடியாக எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசூழியர்கள், அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், குடும்பங்கள் அத்தனையும் உங்களை மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பணியை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாயவன், ஜாக்டோ ஜியோ. 3 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த பிறகும் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே திமுக ஆட்சியில் செவிசாய்க்கப்படவில்லை. மாவட்ட அளவுகளில் இன்று எடுக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் ஒருங்கிணைந்து எந்த மாதிரியான போராட்டங்களை கையில் எடுக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கீங்க? தமிழகம் முழுவதும் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் அடுத்த 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களிலே மறியல் போராட்டத்தை நடத்துகின்றோம். அந்த மறியல் போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் எங்களுடைய ஜாக்டோ ஜியோ கூடி அடுத்த கட்ட தீவிர போராட்டம் என்ன நடத்துவது என்று திட்டமிட்டு முடிவெடுப்போம்.
பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த கோரி தொடர்ச்சியாக அரசு பணியாளர்கள் தற்போது இந்த இடத்தில் போராடி வரக்கூடிய நிலையினை நேரலையில் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டும் திமுக ஆட்சியில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, செவிசாய்க்கவில்லை இந்த அரசு என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் வருகின்ற 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்த மறியல் போராட்டத்தை கையில் எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அதற்கும் அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக காலவரையற்ற போராட்டத்தை கையில் எடுப்பதற்காக ஜாக்ட் ஜியோ அமைப்பினர் தொடர்ச்சியாக திட்டம் என்பதும் தீட்டியிருக்கின்றனர். தற்போது 100க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கையில் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை செயலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் உள்ளிட்ட பல அரசு ஊழியர்கள் இந்த பகுதியில் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையை மட்டுமல்லாமல் திருச்சி, கோவை, நெல்லை உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் தாலுகா அளவிலான போராட்டங்கள் என்பது கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசு இவர்களுடைய அந்த கோரிக்கையினை முன்வைத்து உடனடி நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. சந்தோஷ் களத்திலிருந்து நேரலையில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.